வணக்கம், வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண் பொங்கல். ஈஸியாக குக்கரில் எப்படி வெண் பொங்கல் செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல், வெண் பொங்கல் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி மெத்தடில் இன்னைக்கு நம்ம வெண் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு. 2 கிளாஸ் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வனஸ்பதி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி 1 துண்டு பொடியா அரிஞ்சிக்கங்க. பச்சை மிளகாய் 1 தான் போட்டிருக்கேன், அதுவும் பொடியா அரிஞ்சிக்கங்க. 1/4 ஸ்பூன் மிளகு, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம், உப்பு. இப்ப எப்படி நம்ம பார்க்கலாம். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, அப்போ 4 கிளாஸ். 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்புக்கு அதுக்கும் நீங்க 2 கிளாஸ் தண்ணி, முதல்ல 6 கிளாஸ் தண்ணி நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த அரிசி மொத்தம் நம்ம இதுல போட்டுடலாம். இந்த வனஸ்பதி, மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க, பெருங்காய பொடி போட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ தண்ணி வச்சு 2 விசில் விடுங்க போதும். உங்களுக்கு பொங்கல் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த பக்கம் இது சிம்ல இருக்கட்டும். இந்த பக்கம் நான் ஒரு கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கேன். இதிலே இன்னொரு கரண்டி ஃபுல்லா நெய் விட்டுடுங்க. இப்போ முந்திரி போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் இது ஆகட்டும்ட்டு, நம்ம ஏற்கனவே பொங்கல்ல எல்லாமே போட்டாச்சு, எதுவும் போடணுன்றது இல்லை. இப்போ இந்த முந்திரி கொஞ்சம் காஞ்ச உடனே இதுல கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து ஊற்றிடலாம். முந்திரி கொஞ்சம் சேர்ந்துச்சு. இப்போ நீங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே பொங்கல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சூட்ல கொஞ்சம் கலரிக்கிங்க. ரொம்ப விசில் விடக்கூடாது. நான் 2 விசில் தான் விட்டேன். உங்களுக்கு சுவையான பொங்கல் ரெடி. இப்போ உங்களுக்கு சுவையான பொங்கல் ரெடி. சுவையான உங்களுக்கு ஈஸியா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்பளப்பூ கூட்டும் கொஸ்தும் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்து நீங்க பண்ணி இந்த பொங்கலுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.